உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பல சந்தர்ப்பத்தில் நம்முடைய மகிழ்ச்சிக்கு யார் யார் எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஹோட்டலில் போய் நாம் கை கழுவிட்டு இப்படி வெளியே வரும்போது அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து ஒருத்தர் நமக்கு கொடுப்பாரு. அவர் யாரோ, அவர் நமக்கு முன்னாடி கை கழுவிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்கிறவராக இருப்பார். அவர் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நமக்கு கொடுப்பார். தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஒரு சிரிக்கிறோம். நமக்கு அவர் கொடுக்கணும்னு என்ன தலையெழுத்து? எத்தனை பேர் ரொம்ப கனிவானவங்க இருக்கிறாங்க. இந்த அரசு அலுவலகத்திலலாம் கதவு பாதி கதவு ஒரு காலத்தில் நிறையா இருக்கும். உள்ள ஆள் இருக்கிறது தெரியும். அதனால் யாரும் டக்குன்னு நுழையக்கூடாது. வெறும் மரியாதை நிமித்தமாக நீங்கள் போகிறதுக்கானது. அது வெளியில் இழு தள்ளு அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெளியிலேருந்து நீ தள்ளணும், உள்ளேருந்து அதை இழுக்கணும். சில ஆஃபீஸில் தள்ளு இழுன்னா அதுக்கு அர்த்தம் வேறு. தள்ள வேண்டியதை தள்ளு, இழுக்க வேண்டியதை இழுத்துக்க, அதெல்லாம் வேறு அர்த்தம். நான் சொல்கிறது பொதுவாக ஒரு அரை கதவு போட்டிருப்பாங்க. இந்த பாருங்களேன், நீங்கள் போகிற நேரத்தில் கரெக்டாக ஒருத்தர் அதை திறந்துடுவார். திறந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்? அவர் வெளியே வராமல் அந்த கதவை பிடிச்சிக்கிட்டே நிற்பார். நீங்கள் போங்க சார், நீங்கள் போங்க அப்படிம்பாங்க. இது மாடிப்படி ஏறும்போது நடக்கும். லிஃப்ட்டில் கூட சில சமயம் நடக்கும். நீங்கள் போங்க சார், நான் அடுத்த ட்ரிப்பு போய்க்கிறேன். லிஃப்ட்டோட கெப்பாசிட்டி 4 இருக்கும். நாம் அப்படி வந்திருப்போம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சந்தோஷங்களையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய மல்லிகைப்பூ தூவியிருக்காங்க, நறுமணத்தை தூவியிருக்காங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையில் இனிப்பில் குங்குமப்பூ ஒரு தூவுற மாதிரி, அல்லது ஏலக்காய் பாயசத்தில் போடுற மாதிரி, பச்சைக்கற்பூரம் போடுற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு பச்சைக்கற்பூரமும் ஏலக்காயும் குங்குமப்பூவும் எத்தனை பேர் எத்தனை இடத்துல. இப்போ கல்யாண பந்திக்கு போவோம், ஒரே ஒரு இலை காலியாக இருக்கும். அதில் ஒருத்தர் உட்கார போயிருப்பார். திடீர் சார் நீங்கள் உட்காருங்க சார், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். அவருக்கு பசி இல்லையா? அவருக்கு வேலை இல்லையா? அவருக்கு அவசரம் இல்லையா? பரவாயில்ல சார், நீங்கள் உட்காருங்க சார், சாப்பிடுங்க. நம்ம அவங்களுக்குலாம் என்ன நன்றி சொல்ல போகிறோம்? அன்பு. வெறும்னா அன்பை வெளிப்படுத்துறதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இதை ஒருத்தர் பட்டியல் போட்டிருக்கார் சார். என்னுடைய நோக்கமே நல்ல விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போகணும். அது என்னமோ எனக்கு பிடிச்ச பைத்தியம். நல்ல விஷயங்கள் நான் எங்கே படித்தாலும் எங்கே கேட்டாலும் அதை ஒரு 10,000 20,000 பேர்கிட்டையாவது கொண்டு போயிட்டா அவங்க ஒரு 10,000 பேர்கிட்ட அப்படியே வரிசையாக கொண்டு போவாங்க. இது எனக்கு பிடிச்ச என்ன பிடிச்ச பைத்தியம் இல்லை, எனக்கு பிடிச்ச பைத்தியம். இதை ஒருத்தர் ஒரு லிஸ்ட்டு போடுறார், யாரெல்லாம் நம்ம லைஃப்பில் நமக்கு முக்கியமாக தெரிகிறாங்க அப்படின்னு. கட்டாயமாக உத்தரவு போட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, நோ அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் டிசைட், யூ நீட் நாட் ஈவன் ரெஸ்பாண்ட். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. பட் கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் முடிஞ்சால் அதை பற்றி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பணிவாக சொல்லுவாங்க தெரியுங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம அதை கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு நம்மளை கீறி ரத்தம் வரவழைக்கும்படியாக செய்யாமல் அப்படி மயில் இறகால வருடி விட்டுட்டு நம்மளை மறக்கவே முடியாதபடி ஆக்கிட்டு போயிடுவாங்க. இந்த மசாஜில் ரிலாக்ஸேஷன் மசாஜ்னு ஒன்று பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் வலிக்கு அழுத்தி பண்ணதை விட அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுற போது உடம்பே நெளிய ஆரம்பிக்கும். ஏன்? அந்த மயிலிறகு மாதிரியான வருடல் இருக்குது பாருங்கள், அது நமக்குள்ள கூச்ச உணர்வை ஏற்படுத்தும். விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தை நமக்கு உள்ளே ஏற்படுத்தும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் குறுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அவர் என்ன சொல்கிறாரு, சில பேர் நம்மகிட்ட சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லலாம், சொல்லிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஆனால் அந்த ரகசியத்தை வெளியிலேயே சொல்லாமல் அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நானே சில சமயம் நினச்சி பார்ப்பேன், ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம்னா சிலருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஆனால் சரி, நம்ம அந்த விஷயத்தை சொல்லி இப்போ என்ன ஆக போகுது, அவங்க வாழ்க்கை இப்போ முடிஞ்சு இப்போ என்ன ஆக போகுது, போயிட்டு போகிறாங்க. நம்ம அதை பற்றி இன்னும் பெருசாக கண்டுக்க வேண்டாம். பல சமயத்தில் அப்படியே மெஜஸ்டிக்காக நம்ம ஒதுங்கி போயிடுவோம். அதுக்கு ஒருத்தர் அவர் எப்படி எழுதுகிறாருன்னா, எப்படி உள்ளாடைகளை ரகசியமாக நாம் பாதுகாக்கிறோமோ அதுபோலவே பலருடைய ரகசியங்களையும் நம்ம உள்ளாடைகளை போல் பாதுகாத்து விடுகிறோம். வெளியிலே தெரியாதபடி பார்த்துக்கிறோம். அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் நம்ம தெருவில் போவோம். யாராவது ஒருத்தர் நம்மளை அண்ணான்னு கூப்பிடுவாங்க, அது மாதிரி பெண்கள் அக்கான்னு கூப்பிடுவாங்க, தாத்தா அப்படின்னு கூப்பிடுவோம். ஒரு குழந்தை அங்கிள் அப்படின்னு கூப்பிடும். இந்த மாதிரி உறவு சொல்லி அழைக்கிற குழந்தைகள் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. இப்போது நம்ம ஜிபிஎஸ் போட்டு தான் லொக்கேஷனை பார்த்து
வரணும். ஒரு தடவை அப்படி போகும்போதே நமக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. இந்த உணவு கொண்டு வந்து கொடுக்குற தம்பிங்க, கொரியர் கொண்டு வந்து கொடுக்குற தம்பிங்க, தங்கைகள், இவங்கெல்லாம் கூட பாருங்கள், சலிக்காமல் ஒருத்தர் முகவரியை தேடி அதில் அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு டெடிக்கேஷன், சரியான வார்த்தை, அர்ப்பணிப்பு உணர்வோடு அதை பர்ஃபெக்டாக கொண்டாந்து கொடுக்கணும்னு கொடுக்குறாங்கல்ல, எவ்வளோ நல்லவங்க அவங்கெல்லாம். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு தான் கம்பெனி சம்பளம் கொடுக்குது, அதெல்லாம் அப்புறம் இந்த சாப்பாடு ஆடுறதுக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்கணும், இந்த கொரியர் கரெக்டாக அவர் கையில் போய் சேரணும், இந்த மாதிரி பார்சல் அது உடையாமல் அவங்க பத்திரமா அவங்கக்கிட்ட போய் கிடக்கணும். எவ்வளோ தொலைவு அவங்க அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு வினாடி நம்ம நன்றியோடு நினச்சி பார்க்கணுமா இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் கூட போவோம். ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போவோம், நம்மளை பார்த்து ஒரு புன்னகை வைப்பாங்க. இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, ஏன் உருன்னு அப்படியே உரங்கொட்டா மாதிரி அப்படியே போகலாம் இல்லையே, ஒரு சின்ன மலர்ச்சி, அந்த இடத்துல உடனே ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்ச மாதிரி இல்லை, குப்புன்னு ஒரு நல்ல நறுமணம், யாரோ ஒரு அழகான சென்ட்டு ஸ்ப்ரே பண்ண மாதிரி இல்லை, அவங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. நம்ம சம்மந்தமே இல்லாதவங்க, அவங்களாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோம், காசு கொடுத்துருக்குறோம், நம்ம கப்பில் சாம்பார் தீர்ந்து போகுது, இட்லிக்கு சாம்பார் தீர்ந்து போகுது, சில ஹோட்டலில் நம்ம கேட்டு கெஞ்சி வாங்க வேண்டியிருக்கும். சில நண்பர்கள் இருக்காங்க, ஹோட்டலில் சர்வ் பண்ணுற சில நண்பர்கள் தங்கமான பிள்ளைங்க, அப்படி பார்த்துட்டு நம்ம கப்பு காலியாக இருக்குன்னா அவங்களுக்கு கொண்டாந்து சாம்பார் ஊற்றுவாங்க. சார், அவங்களும் வணங்கத்தக்கவர்கள், எனக்கு ஒன்று தேவை அப்படிங்கிறத ஒரு செகண்டில் உணர்கிறாங்க. நான் வாயை விட்டு கேட்குறதுக்கு கூச்சப்படாதபடி அல்லது வாயை விட்டு கேட்குற சிரமமே எனக்கு இல்லாதபடி அவங்க கொண்டு வந்து அந்த கப்பை நிரப்புறாங்க பாருங்கள். சட்னியை கொண்டாந்து அவங்க வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்றேன், பச்சை கலரில் ஒன்று, சிவப்பு கலரில் ஒன்று, வெள்ளை கலரில் ஒன்றுன்னு தேசிய கொடி மாதிரி 3 சட்னி வைக்கிறாங்க. இப்போ பல இடங்களுக்கு போனால் நான் அதில் வந்து அந்த சிவப்பு தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக அதை மட்டுமே கூட எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னா, சில நண்பர்கள் இருக்காங்க, சில தோழர்கள், சார் அதை விரும்பி சாப்பிட்றாரு அப்படின்னு டக்குன்னு கொண்டு வந்து அந்த சட்னியை மறுபடியும் வச்சுட்டு போவாங்க. மனுஷ கடவுள் சார் அவங்கெல்லாம். இன்னொருத்தருக்கு என்ன தேவையோ அதை செய்கிறாங்கல்ல, நம்ம அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மதித்து பழகணும். அதே மாதிரி ஆட்டோவில் போகிறோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, சில ஓட்டுநர் நண்பர்கள் இருக்காங்க, ஸ்பீடு பிரேக்கரை நம்மளை குலுங்காமல் கூட்டிகிட்டு போவாங்க. சில பேர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படியே ஓட்டுவாங்க, விடுங்க, அது அவங்களுக்கு பக்குவம் பத்தலை. ஆனால் சில பேர் மட்டும் ரொம்ப மெஜஸ்டிக்காக அங்கே ஸ்லோ பண்ணி, அது காராக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, இது ஒரு ரோடு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, இதில் பின்னால் உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஸோ நம்ம அவங்க கஷ்டப்படாதபடி கூட்டிகிட்டு போகணுங்கிற நினைப்பு. இவங்களையெல்லாம் நம்ம அக்னாலஜே பண்ணுறதில்ல, அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறதில்ல, அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறதில்ல. இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து பண்ணிக்குவோமே. நம்மளை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகும்போது ஸ்பீட் பிரேக்கரில் குலுக்காமல் கூட்டிகிட்டு போகிற எல்லா அண்ணாவுக்கும், இப்போ அக்காவும் ஓட்டுறாங்க, எல்லா அண்ணாவுக்கும், எல்லா அக்காவுக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம ஒரு நன்றி சொல்லலாமே, என்ன கெட்டுப்பட போகுது. அதே மாதிரி ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது முதல்ல அவன் பேசட்டுமே அப்படின்னு ஒருன்னு இல்லாமல், ஐயா எந்த ஊர்லேருந்து நீங்கள் வரீங்க, எந்த ஊர் வரைக்கும் போகிறீங்க, அவங்க ஒரு பெட்டியை எடுக்க வேண்டியிருக்கு ஃப்ளைட்டில், இல்லை கீழே குனிஞ்சு ஒரு வயசானவங்க பெட்டியை எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்து கொடுக்குறாங்கல்ல. நான் சில சமயம் ட்ரெயினில் வியந்து போகிறது உண்டு, அந்த பெர்த்தை தள்ளி அந்த மெத்தையத்தையே போடணும்னா வயது கூட கூட நமக்கு சில சிரமம் வரும். சில பேர் போடவே விட மாட்டாங்க, நீங்கள் தள்ளுங்க சார் அந்த பக்கம் அப்படின்ட்டு அவங்க அதை ரெடி பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. நம்முடைய இயலாமையை சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடியே அப்பர் பெர்த் எனக்கு அலாட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அப்பர் பெர்த்தில் ஏறுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமான விஷயம். ஐயா நீங்கள் லோயர் பெர்த்திலே படுத்துக்குங்க, நானே அப்பர் பெர்த்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற 30-40 வயசு இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் நான் கோயில் கட்டியில்லைங்க கும்பிடணும், என் கஷ்டம் என்னங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்களே. சரி, ஷாப்பாக கூட இருக்கலாம், அந்த ஷாப்பில் கூட நுட்பமாக வேலை செய்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வாங்குறீங்க, இந்த பீச்சில் மாங்காய் முன்ன சின்ன வயசில் வாங்கி சாப்பிடுவோம், அந்த மாங்காய் உப்பு ரெட் சில்லி பவுடரை அந்த அக்கா அப்படி ஒரு முக்கிய அப்படி எடுத்து கொடுப்பாங்க. என்ன பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியுங்களா? அதுக்கு மேலே ஒரு அழுத்தினாலும் காரமாக போயிடும், உப்பாக போயிடும், அதுக்கு கம்மியாக அழுத்தினாலும் ருச்சி கம்மியாக போயிடும். அதை ஒரு கவனமாக செஞ்சு அப்படி கொடுக்கக்கூடியவங்க, அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு மேலே இருக்கிற ஒரு பாஸாக இருப்பார், ஒரு மாதிரியான மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அப்போ ஒரு மீட்டிங் நடத்தினா அந்த மீட்டிங் கலகலப்பாக இருக்காது. சிஓ அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி மீட்டிங் வேண்டாம், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும், கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம், அவங்கவுங்க ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோக் சொல்லுங்கள், விளையாட்டாருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே போகலாம், நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம், இல்லை நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை.
அதாவது இன்றைக்கி இது சரியாக வராதுன்னு தெரிஞ்சு பாஸே சில விஷயத்தை விட்டு கொடுக்குறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும் ஒர்க்கை அப்படிங்கிறத தாண்டி வருவாங்க சில பேர். அவருடைய ஸ்டெனோவாவோ டைப்பிஸ்டாவோ இல்லை அவருடைய பிஏவாவோ செக்ரட்டரியாவோ கூட இருப்பாங்க. என்னமோ ஒரு மூடு சரியில்லை அப்படின்னா நாளைக்கு வேலை வாங்கிக்கலாம், இன்றைக்கி சார் ஐ திங்க் யூ ஆர் நாட் ஆல் ரைட், டேக் ரெஸ்ட், டேக் கம்ப்ளீட் ரெஸ்ட், கலாம் சார்த்த அந்த குணம் உண்டு அப்படிம்பாங்க. சபார்டினேட் ஸ்டாஃபினுடைய கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது. அது மாதிரி குழந்தைங்க, பொம்மைக்கு பேர் வைக்கிற குழந்தைங்க, அவர் அப்படி ரொம்ப அழகாக அதை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. பொம்மைக்கு ஒன்றொன்றுக்கும் பேர் வச்சுருக்க குழந்தைங்க, அந்த பொம்மைக்கு பேர் வைக்கிற குழந்தைங்க நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைங்களாம் கொஞ்சிறது முக்கியம். இன்னொன்று, அந்த யார் முக்கியங்கிற ஆர்டிக்கலை நான் படித்து அப்படி திகைச்சு போயிட்டேன். நம்ம சிக்னல் நிற்கும்போது நம்முடைய திருநங்கை சில பேர், அது நம்ம சில பேர் வருஷம் கோவப்படுவாங்க, எரிச்சப்படுவாங்க, இவங்களெல்லாம் அரெஸ்ட். அவங்க எப்படி வாழ்வாங்க? அவங்கள யார் வேலை கொடுக்குறா? அவங்களுக்கு அவங்க வாழணுமா இல்லையா? நாம் எவ்வளவோ பார்த்துருக்குறோம். என்ன ஒரு 10 ரூபாயை மாற்றி வச்சு வசதி உள்ளவங்க, நான் சொல்கிறது வசதி உள்ளவங்க 10 ரூபாயை மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு 2 செகண்ட் ஆக போகுது, என்ன குறைஞ்சிட்டு போகுது? ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டா 4 பேர் 10 ரூபா கொடுத்தா அவங்க காலை டிஃபன் சாப்பிடுவாங்க. தப்பான ஒரு தொழில் பண்ணணுங்கிறது தோணாமல் கூட இருக்கும். அந்த திருநங்கை சகோதரிகளுக்காக சில்லறை மாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு அது இருக்குது பாருங்கள். அவங்க கூட கும்பிடத்தக்கவங்க, பாராட்டுறதுக்கு உரியவங்க நான் நினைக்கிறேன். நிலம் அழகாக இருக்கும். மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்துட்டு, சார் மொட்டை மாடியில் போய் பாருங்கள் சார், இன்றைக்கி இந்த வெயில் சித்ரா பௌர்ணமி, நிலம் ரொம்ப அழகாக இருக்குது, நான் என்ஜாய் பண்ணேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. இவங்களுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுல என்ன நிர்பந்தம் இருக்குது? இப்படிலாம் ஷேர் பண்ணுறவங்க. அப்புறம் நாமும் அவங்கக்கிட்ட அன்பு செலுத்துகிறோங்கிறத தலைக்கு மகுடமாக நினைக்கிறவங்க உண்டு. சாரு என்கிட்ட பிரியமாக பேசிட்டாரு, சாரு என்னோடய தோள் மேலே அப்படி கை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம அன்பை மகுடமாக கருதுகிறவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்புறம் தப்பே பண்ணாமல் இருந்தால் கூட சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பணிவோடு இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. இப்போது அனுமார் நெஞ்சை பிளந்து நான் அன்புள்ளவன்னு காட்டின மாதிரி எல்லாரும் நெஞ்சை பிளந்து அன்பை நிரூபிச்சிட்டு இருக்க முடியாது. நாம் ஒரு விஷயம் ஆரம்பித்த உடனே நீங்கள் என்கிட்ட இவ்வளவு டீட்டெயில்டாக விளக்கலாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் நம்புகிறேன், அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களை நிரூபிக்கணுங்கிற கட்டாயமே இல்லைன்னு சில பேர் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்குவாங்க. இப்போ நம்ம ஒரு மீட்டிங் போக வேண்டியிருக்கோம், உடல்நலம் இல்லைங்கிறதுனால மன்னிச்சுங்க, எனக்கு உடல்நலம் இல்லை, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை வேணாலும் நம்ம அனுப்புறதுக்கு என்ன சார் நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோமா, இதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனெல்லாம் நீங்கள் அனுப்பணுமா? நான் ஒரு நண்பர்கிட்ட வண்டி வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டேன், நான் வந்திருக்கேன் கோயம்புத்தூருக்கு, எனக்கு கொஞ்சம் கார் வேணும், வெளியில் போ. ஏன் சார் நீங்கள் இப்படியா தயக்கமாக சொல்லுவீங்க? வண்டி அனுப்புன்னு சொல்ல வேண்டியது தானே சார், அனுப்பு வண்டின்னு சொல்லாமல் வண்டி கிடைக்குமா? இப்படிலாம் நீங்கள் பேசலாமா சார் என்கிட்ட? இந்த மாதிரியான நமக்கு நினச்சி பார்க்க முடியாத எவ்வளவு பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்ச உடனே சில பேர் பார்த்தா எதிர்பக்கத்தில் டைப்பிங் அப்படிங்கிறதே 1/2 மணி நேரம் காட்டும். அவங்க ஏன் 1/2 மணி நேரம் எடுத்து டைப் பண்ணுறாங்க? நமக்கு பதில் சொல்லணும், நம்ம காயப்பட்டுறக்கூடாது, எந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து போடணும். அவங்க ரொம்ப நேரமாக தடவுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நாம் எதையும் தப்பாக நினச்சிடாதபடி நமக்கு பதில் மெசேஜ் அனுப்பணுங்கிற ஒரு அக்கறை அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்கள நம்ம அக்னாலஜ் பண்ணுமா இல்லையா? அது மாதிரி வழி சொன்னவங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போயிருப்போம், நமக்கு வழி சொன்னவங்க, வாழ்க்கைக்கே வழி சொன்னவங்க, அப்புறம் நம்மளை பார்த்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்க பிரதர், மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வியாபாரத்தில் நீங்கள் தொடர்ந்து நில்லுங்க, இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க, ஸ்போர்ட்ஸ் ஓடுறீங்கல்ல விடாமல் ஓடிக்கிட்டே இருங்க, இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் சாம்பியன் ஆகிடுவீங்கன்னு ஊக்கப்படுத்தக்கூடிய தோழர்கள், தோழிகள், சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் நமக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. பெரிய கெட் டுகெதராக இருக்கும். பெரிய கெட் டுகெதரில் சில சமயத்தில் நம்ம கொஞ்சம் மூட் அவுட் ஆகி போய் உட்காந்துருப்போம். அப்போ ஏதோ ஒரு டாபிக் போகிறது நமக்கு பிடிக்கலை, அதனால் நம்ம அப்படி இருக்கிறோங்கிறத ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிட்டு டகால்னு சில பேர் டாப்பிக்கே மாற்றிடுவாங்க. இந்த விஷயம் இங்கே இருக்கிற ஒருத்தரை அதிகமாக காயப்படுத்துது. இப்போ ஒரு பார்ட்டியோட அஃபிலியேட்டடாக ஒருத்தர் இருப்பார் சார், அந்த பார்ட்டியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இந்த டீ பார்ட்டியில் சில பேர் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அவருக்கு அது தர்ம சங்கடமாக இருக்கும். நம்ம சந்திக்கிறவங்க யாரோ வெவ்வேறு கொள்கைகள் உள்ளவங்களாக இருப்போம். இந்த இடத்துல அவங்கள காயப்படுத்தலாமோ? காயப்படுத்தக்கூடாது. டக்குன்னு அப்படியே பேச்சை மாற்றிடுவாங்க அவங்க. இதெல்லாம் பண்பாட்டினுடைய அடையாளம். அது மாதிரி போய் சேர்ந்த உடனே நான் சேஃபாக ரீச் ஆகிட்டேன்னு மெசேஜ் பண்ணுறவங்க,
அதை விட முக்கியம் சார், நீங்கள் ஊருக்கு போனோடனே ரீச் ஆகிட்டே எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க சார்னு அன்பு காட்டுறவங்க. ஏதோ ஒரு சோகத்தில் இப்படி உட்காந்துருக்காங்க, முட்டி மேலே இந்த கையில் வந்து தாடை இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ போய் பாருங்கள், தொங்க போடுறதுக்கு தலை இருக்குதுன்னு மட்டும் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்திரிச்சு நிற்கிறதுக்கு முதுகு தண்டு இருக்குது. எவ்வளோ அழகான கவிதை தெரியுமா அது? தொங்க போடுறதுக்கு மூஞ்சி இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லை, நிமிர்ந்து நிற்கிறதுக்கு நமக்கு முதுகு தண்டு இருக்குது, தைரியமாக நீங்கள் நிமிர்ந்து நிற்கலாம். இந்த மாதிரியான நம்பிக்கையை நமக்கு ஊட்டுறவங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம துண்டாக உடஞ்சிட்டோன்னு சில பேர் சில நேரத்தில் இருப்பாங்க. வியாபாரத்தாலேயோ, பரீட்சை ரிசல்ட்டுனாலேயோ, இல்லை காதல் தோல்வினாலேயோ, இல்லை வந்து இம்சை பண்ணுற உறவுகள் காரணமாகவோ அவங்க வந்து நம்ம துண்டாக உடஞ்சே போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த துண்டையெல்லாம் சேர்த்து சில பேர் ஒட்டிடுவாங்க சார். 2 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே நமக்கு உடஞ்சி போன துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மறுபடியும் என்ன கம் போட்டாங்க, எந்த ஃபெவிகால் போட்டாங்கன்னு தெரியாது, உடஞ்சி போன மனசை அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே ஒட்ட வச்சு சந்தோஷமாக நம்மளை வெளியே அனுப்புகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்முடைய அவ்வளோ சோகத்தையும் மாற்றி அனுப்பக்கூடியவங்க. அதாவது வானத்தில் இனிமேல் சூரியனே இல்லை, எல்லாம் இருண்டு போச்சு அப்படின்னு நினைக்கிற போது ஒரு சின்ன டார்ச்சாக இருந்தால் கூட அதை தூக்கிட்டு ஓடி வராங்க பாருங்கள், அந்த மாதிரியான உறவுகள். இப்போ நான் விவரித்ததில் ஒரு லிஸ்ட் இருக்குது. அது ஹோட்டலில் இருக்கிற பேரர் அந்த சகோதரராக இருப்பார், பெருக்கிறவங்களாக இருப்பாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருப்பாங்க, ஹோட்டலில் வந்து பேரராக இருப்பாங்க. எவ்வளவு நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்க வேணாம். உண்மையில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அண்ணாக்கள், அக்காக்கள், தம்பிகள், தங்கைகள், நம்முடைய உறவுகள், மனத்தின் உறவுகள், இவங்கள ஒருத்தர் பட்டியல் போட்டு எனக்கு அனுப்பிச்சார். யார் முக்கியம் அப்படின்னு ஒரு அழகான தகவலாக எனக்கு அனுப்பிச்சார். ஒளிபரவட்டும் இதழில் அதை நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதை கூர்ந்து படிக்கணும். நம்ம வாழ்க்கையில் சின்ன 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 விளக்கேற்றி வச்சவங்க, கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றி வச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் 100கணக்கான விளக்கேற்றி வச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. ஒளிபரவட்டும் இதழில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் சொடுக்கி அதை பார்த்து படித்து அத்தனை பேருக்கும் நம்ம நன்றி சொல்லணும்.